யோவான் 4 அதிகாரம் 14 வசனம். சேர்ந்து படிப்போமா? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். இதை யார் சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு தண்ணீர் தேவை, உங்களுக்கு ஒரு ஜீவ தண்ணீர் தேவை. நீங்கள் உலகத்தின் தண்ணீரை குடித்து குடித்து சோர்ந்து போய் இருக்கிறீங்க. தாகம் உங்களுக்கு உண்டாகிறது. உங்களுக்கு உதவுவதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது. அப்படி என்றால் அவர் இந்த சரீரத்தை குறித்து பேசுகிறாரா? உங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான ஒன்றை கர்த்தர் கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது, அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் சந்திக்கிற யுத்தத்திலே வெற்றியை நாம் பெறுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க தெரியுமா? வெளியே போன் என்று சொல்லி அனுப்பிச்சுட்டான் பார்வோன். உங்க ஜனங்கள் எல்லாம் அனுப்பி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தன்னுடைய சேனைகளை எல்லாம், தன்னுடைய ஆயுதங்களையும் தன்னுடைய படைகளையும் திரட்டி கொண்டு எகிப்திலிருந்து ராஜா புறப்பட்டு வருகிறான். சில நேரத்தில் விடுதலையானது போல இருக்கிறது. You are thinking I am delivered. No more prayers needed. No more God's presence needed. எனக்கு எதுவுமே தேவையில்லை. Because I am delivered from Egypt. இல்ல. Though you are delivered, you are in a constant battle. Though you are delivered, the enemy is luring over you. உங்களை சுற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். உங்களை எப்போ விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். People of God, wake up. விழித்துக் கொள்ளுங்கள். Though you are free, but still the enemy is waiting for the chance to trap you again. நான் எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டேன், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இந்த ஆண்டவர் நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. இதுக்கப்புறம் எதுக்கு அவருடைய பிரசனம்? இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு பஸ்கா? Remember, the people of Israelites came out of Egypt after the Passover. பஸ்கா பண்டிகை அனுசரித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வராங்க. அப்படி என்று சொன்னால் நிலைக்கால அருகே வாசலிலே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தோய்த்து அதை எடுத்து அந்த ரத்தத்தை தேய்க்கிறாங்க. சங்காரத்துடன் வரும் பொழுது அந்த குடும்பம் காக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்களுடைய நெற்றியின் மேல, உங்கள் தலையிலே, உங்கள் சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஒரு நாள் இருக்கணுமா? தினந்தோறும் இருக்க வேண்டும். You need to be covered by the blood of Jesus, not only one day, but every day. ஏன் பிரதர் நான் எல்லா நாளும் நான் கர்த்தர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும்? Why? You need to remember, நீங்க மாம்சத்தில் இருக்கும் பொழுது நீங்க மாம்சத்துல மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா உங்க உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், அந்த ஆவிக்குரிய காரியங்களை அவன் அறிகிறான். இதனால் வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய ஆராய்ந்து அறிகிறான். நீங்கள் ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். உங்கள் உள்ளான மனிதனுக்கு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்க கூட தான் இருப்பாங்க, உங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன காரியத்தை உங்களுக்கு செய்தாங்கன்னு சொல்லி. உங்களுடைய வளர்ச்சியை குறித்து அவங்க சந்தோஷப்படுறதை போல இருக்கும். உங்க பர்த்டே பார்ட்டிஸ்லாம் அவங்க கூட இருப்பாங்க. பட் நீங்க மாம்சத்துல பார்க்கும்பொழுது, எஸ் he is my friend, she is my friend அப்படி நீங்க சொல்லுவீங்க. ஆனா அவங்க உங்களுடைய ஆவியில உங்களுக்கு பின்பாக உங்களை குறித்து என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, எதை செய்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க யார அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. வேதம் சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். The Holy Spirit will see you inside your heart.
அதனால தான் நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க என்னது தேவை என்பது அறியாதிருக்கும் பொழுது உங்களுக்காக ஒருவர் ஜெபிக்கிறார், வேண்டுதல் செய்கிறார். நீங்க எதுக்காக ஜெபிக்கணும்னே தெரியாது உங்களுக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோடு ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளே, ஆவியான உங்களுக்குள்ளே இருந்து அவர் ஜெபிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இன்னைக்கு மனிதனுக்கு பலவிதமான தாகம் இருக்கிறது. பணத்தின் மீது தாகம் இருக்கிறது, உலகத்தின் பொருள்கள் மீது தாகம் இருக்கிறது, மொபைல் போன்ஸ் மீது தாகம் இருக்கிறது, ரீல்ஸ் மீது தாகம் இருக்கிறது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், என்னென்ன சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ எல்லாவற்றிலும் இன்னைக்கு மனிதர்கள் அதற்குள்ள ஆழமாய் முழுகி போயிருக்காங்க. ஸ்பிரிச்சுவலான காரியத்தை பாக்குறாங்களா? இல்ல. என்டர்டைன்மெண்ட்ஸ், இந்த மாம்சத்தை ஊக்குவிப்பதற்கு, என்டர்டைன் பண்ணுவதற்கு நீங்க நிறைய இருக்கு. ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நாம் யோசிப்பதற்கும் அதை செய்வதற்கும் நமக்கு குறைவான நேரம் தான் கொடுக்கிறோம். பட் உங்க கண்கள் திறக்கப்படும்படி சொல்லுகிறேன், your life is manipulated or your life is fully controlled by the spiritual world. உங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய உலகத்தில் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. either the dark or the light. ஒளியிலிருந்தோ அல்லது இருளிலிருந்தோ உங்கள் வாழ்க்கை கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. you are like a puppet. நீங்க எதற்கு அதிகமாய் முக்கியத்துவத்தை கொடுக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களை கண்ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எப்படி உங்க கண்கள் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு இந்த மாம்சம் தேவைப்படுகிறதோ அதே போல உங்கள் ஆவிக்குரிய மனிதனுக்கு கண்கள், காது எல்லாமே இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய மனிதன் நாம் ஆவியில ஜெபிக்க பரிசுத்த ஆவியில ஜெபிக்கும் பொழுது உள்ளான மனிதன் பலப்படுகிறான். மாசைக்கு லீப்ரதோஷ் ரேபாசியா கதுரபாசே. உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்குற நேரம் இது. If you want to be stagnant, if you want to stay in one position, do not pray in spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் நேரம் செலவழிக்காதீங்க. But if you really want to overcome your situation, your battles, stand with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு நிற்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் என்று சொன்னால் உங்களுடைய யுத்தத்தில் நீங்க ஜெயிக்க போறீங்க. பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்காவிட்டால் மாம்சம் மேற்கொண்டால் அது உங்களை எங்க கொண்டு போய் முடிக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். People of God, நீங்க ஜெபிக்கிறீங்க ஆனா ஆன்சர் வர மாட்டேங்குது. ஏன்? நீங்க அதிக நேரம் எதற்காய் செலவழிக்கிறீங்க? You are spending most of your times 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் 22 மணி நேரம் உலகத்தோடு செலவு செய்துட்டு எப்படி வெற்றியை நீங்க பார்ப்பீங்க? தாவீது ராஜாமங்களில் கர்த்தருடைய பிரமாணங்களை எடுத்து தியானிக்கிறாரு. காடுகளிலும் வனாந்தரத்திலும் போய் கர்த்தரை தியானிக்கிறாரு. அதனாலதான் தாவீது சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரியை எடுத்து சொன்ன அதே வார்த்தை நமக்கு சொல்லுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகம் உண்டாகாது. You are going after many things but nothing is satisfying you. உங்களை ஒன்றும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எந்த காரியமும் உங்களை திருப்தி செய்ய முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் திருப்தி செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைக்கு காரணம் எது தெரியுமா? உங்களுடைய சுயம். Our self is the main problem. Our self, our flesh is the main problem. நம்முடைய சரீரம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கிறது. இந்த சரீரத்தை ஒடுக்குவதற்கு
ஒருவன் கற்றுக்கொண்டால் அவன் ஆவியிலே வளர்ந்து அவன் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். அப்படியே ஜெபிங்க, வாயில திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. Teach me, Lord. Teach me. Teach me, Father. Teach me, Lord. Teach me your ways. உம்முடைய வழிகளை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுங்க. கேளுங்க, கேளுங்க. Teach me your ways, Lord. உம்முடைய வழிகளை கற்றுக் கொடுங்கப்பா எனக்கு. உம்முடைய வழிகளை கற்றுக் கொடுங்க எனக்கு. கேளுங்க. தாகமுள்ளவே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவார். அவர் வனாந்தரத்திலே வழி உண்டாக்குற தேவன். உங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டாரா? தாகம் இருக்க வேண்டும். People of God, நாம் இந்த பூமியில 100 வருஷம் 120 வருஷம் வாழ்றோம்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நம்மை தாக்குற எனிமீஸ்லாம் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இந்த புரிதல் நமக்கு வேணும். We need to come to an understanding that our battles are not in flesh but in spirit. உங்களுடைய போராயுதங்கள் மாம்சம் அல்ல, அவைகள் ஆவிக்குரிய காரியங்கள். How can you battle spiritual things through flesh? You need to subdue this flesh in the Lord Jesus. Then you will overcome your battles. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. சமாரியா ஸ்திரீ 7 புருஷர்களை உடையவர்களா இருக்கிறார். 7ஆவதா இருக்கிற புருஷனும் அவனுக்கு, அந்த சமாரியா ஸ்திரீக்கு புருஷன் அல்ல. She was longing for 6 புருஷன். 5 புருஷன் இருந்தாங்க, போயிட்டாங்க. 6வது புருஷன், அவனும் புருஷன் அல்ல. which means 6 பேரும் அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்ல. இப்பொழுது இயேசு கிறிஸ்து போகிறார். அந்த கிணற்று அருகே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வரும்பொழுது 7வது மனிதனாக, 7வது நபராக, மணவாளனாக இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது அவர் அந்த ஸ்திரீனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த ஸ்திரீ அநேக ஆண்கள் இடத்திலே அன்புக்காக ஏங்கி அன்பு கிடைக்கல. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு தண்ணீர் கொடுக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடித்தாலும் தாகம் உண்டாகாது. Lord Jesus understood the woman's heart. இனி கர்த்தர் இருதயத்தை அறிந்து கொள்கிறார். அந்த ஸ்திரீக்கு, அந்த சமாரியா ஸ்திரீக்கு தெரிந்திருந்தது மேசியா வருவார் என்று சொல்லி. இந்த மேசியா அந்த ஸ்திரீயோடு பேசுகிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நேரம் எடுக்கிறீங்களா? சமாரியா ஸ்திரீ நினைச்சிருந்தா தண்ணீரை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். ஆனா அந்த சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவோட பேசுறாங்க. அந்த வசனத்தை நாம் படிக்கலாம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொல்லும்படி ஊருக்குள் போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். Jesus is asking the lady, can you give me the drink? முதலாவது இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், உன் நேரத்தை எனக்கு தருவாயா? இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், தாகத்துக்கு தா. I am thirsty. நான் தாகமா இருக்கிறேன். யார் மேல? தான் உருவாக்கின மனிதன் மீது. தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். I am thirsty. நான் தாகமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை சிலுவையிலே சொன்னார், நான் தாகமா இருக்கிறேன். அதே வார்த்தையை சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறார். ஒரு பாவியாகிய, ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்திரீயை பார்த்து கேட்கிறார், தாகத்துக்கு தா. That is not a physical word. அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு வார்த்தை. அது
ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ரேபா சீகே லீபா ரூஷே. இயேசு சொல்கிறார், இயேசு அவரை நோக்கி, தாகத்துக்கு தா. யூதர்கள் சமாரியருடனே கலவந்தம் பண்ணா யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதலானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றால், சமாரியா ஸ்திரீக்கு ஒன்றும் புரியல. நீர் ஒரு யூதன், நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, எப்படி கேட்கலாம்? நீ கர்த்தர் உங்களிடத்தில் அதை கேட்கிறார், தாகத்துக்கு தா மகளே, உன் நேரத்தை எனக்கு தா. உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல் எல்லாவற்றையும் எனக்கு ஒப்புக்கொடு. இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய இடத்துல கேட்டதெல்லாம், கொஞ்சம் தண்ணீர் தாகத்துக்கு தா. ஆனா அதற்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு கூட பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த சமாரிய ஸ்திரீயோடைய வாழ்க்கை மாறுகிறது. The time you spend with the Lord Jesus will change you. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இந்த ஸ்திரீ கேள்வி கேட்கிறாங்க, நீர் யூதன், நீர் எப்படி எங்களை பேசுவீங்கன்னு சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்திலே தண்ணி தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் யாருன்னு சொல்லி உனக்கு தெரிந்தா நீ கேட்ப அவரிடத்துல. பாருங்க, எத்தனை பெரிய தேவன் மனிதனாய் பிறந்து மனுஷகுமாரனாய் வந்து தாகத்துக்கு தாய் என்று. இயேசு கிறிஸ்து தாகமா இருக்கிறார், தண்ணீருக்காக இல்ல. அவர் நினைச்சிருந்தா அவரே போய் தண்ணீரை கிணத்திலிருந்து முன் எடுத்துக்கொள்ள முடியும். அவருக்கு தண்ணீர் கொடுக்க அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஆத்மாவை குறித்து, மனம் திரும்புகிற ஒரே ஆத்மாவை குறித்து பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த ஸ்திரீயை போல ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், பலவிதமான உலகத்தின் காரியங்களிலே ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமையாகி நிம்மதி இழந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில எந்த காரியமும் உங்களை சந்தோஷப்படுத்தாமல், எதுவும் உங்களை திருப்திப்படுத்தாமல் உலகத்தில பல காரியங்களை நீங்கள் தேடி போய் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், தாகத்துக்கு தா. நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வதித்து ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றாய் மாற்றுவார். இன்னைக்கு நாம் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த பரிசுத்த ஆவியை தாருங்க, எனக்கு அந்நிய பாஷையை கொடுங்க. How thirsty we are. எவ்வளவு தாகமா இருக்கிறோம். சில ஊழியக்காரங்களாம் வருஷ கணக்கா ஜெபித்திருக்காங்க இந்த பரிசுத்த ஆவியின் வரத்திற்காக. வருஷ கணக்கா 7 years 5 years சொல்லி அந்நிய பாஷை பேசுவதற்கு, அபிஷேகத்தை நிரம்புவதற்கு எத்தனையோ வருஷங்களாக முழங்கால ஜெபித்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு we need in an instant, எல்லாமே instant, everything we need instantly. No, you need to wait in the presence of the Lord. Forget, மறந்துடுங்க. நீ கர்த்தருடைய சமூகத்துல காத்திராவிட்டால் மறந்துடுங்க. You need to spend your time. நீங்க காசு கொடுக்க வேண்டாம், but you need to spend your time with the Lord Jesus. சமாரியா ஸ்திரீ வந்த நேரம் தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்ததுனாலே யாருக்கும் தெரியாத ஒரு நேரத்துல வந்து தண்ணீர் மொண்டுக்குள்ள வராங்க. அப்பொழுது கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட நேரம் எடுத்து பேசுறாங்க. அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க, 4ஆம் அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். சமாரியா ஸ்திரியை போல ஒருவேளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? இனி கர்த்தர் உங்களுக்கு அவர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிற ஒருவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாகாது. We need to spend time with the Lord Jesus. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். That is the only one thing the Lord expects us.
தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார். அவர் அன்பிற்காக இயங்குகிறார். உங்களுடைய அன்பிற்காக அவர் இயங்குகிறார். Can you love him back? அவரை நேசிக்கிறீங்களா? Can you say the Lord Jesus, Lord, I love you, Lord, because he loved you so much. அவர் என்னை நேசித்தார், உங்களை நேசித்தார், இப்பொழுதும் நேசிக்கிறார். ஆனால் நாம் அவரை நேசிப்பதற்கு நேரம் வைத்திருக்கிறோம். We are setting time and calendar and date to love him, but his love is unconditional. The enemy is harassing every day. சத்துருவான் உங்களை ஹராஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன் நீங்க ஹராஸ் பண்ணப்படுறீங்க? ஹராஸ் பண்ண என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு பிடிக்காதத, நீங்க விருப்பப்படாதத உங்க மேல திணிக்கிறது, உங்களை டார்ச்சர் பண்றது ஹராஸ்மெண்ட். ஹராஸ் பண்ணி கொண்டிருக்க உங்களை பிசாசானவன். அந்த ஹராஸ்மெண்ட்ல இருந்து எப்படி நீங்க தப்பிக்க போறீங்க? எப்படி நான் தப்பிக்க போறேன்? When I give my life to the Lord Jesus, nothing will touch me. நான் என்னை முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் என்னை தொடுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை தொட வேண்டும். Before the enemy can touch me, the enemy should touch the Lord Jesus. The enemy cannot harass you. இந்த ரிமோட் என்கிட்ட இருக்கு வச்சுக்கோங்களேன். இந்த ரிமோட் என் கைக்குள்ள இருக்க வரைக்கும் இந்த ரிமோட்டை யாரும் தொட முடியாது. If someone wants to touch this remote, இந்த ரிமோட்டை தொடணும்னா முதல்ல என் கையை தொடணும். இப்படிதான் முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசுவை தொட வேண்டும். If you are failing in the battle, நீங்க தோற்று போய் கொண்டிருக்கீங்கன்னா, நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன் சொன்னால் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கவில்லை. அனுதினமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா எங்களை காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மன்னாவை கொடுக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நீங்க போய் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். Wake up, people of God. Wake up. This is not something ஒரு கட்டுக்கதையோ இல்ல எப்படியோ வாழ்ந்து பிரேயர் பண்ணா போதும். You need to spend time. You need to invest your time in the Lord's presence. You need to surround yourself with the glory of the Lord. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தது. அதனாலதான் பார்வோன் கிட்ட வர முடியல. பார்வோன் விடுதலை ஆக்கிட்டான் ஜனங்களை. ஜனங்களும் காரணத்துக்கு நேரா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்வோன் விட்டானா? இல்ல. அவன் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பான். ஒரே ஒரு வாதையிலே விட்டுருக்கலாம். ஆனா 10 வாதை வந்துருச்சு. 10வது வாதை கொடுமையான வாதை. பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க, முதல் பிள்ளை எல்லாமே. இருந்தாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு மறுபடியும் துரத்தி கொண்டு போறான். இதான் சத்துருனுடைய எண்ணம். அவன் எப்போ எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள்ளாக இருக்கிறேன். நான் இயேசுவுக்கு சொந்தம். I belong to Lord Jesus. நான் இந்த உலகத்திற்கோ, இந்த உலகத்தினுடைய களியாட்டங்களுக்கோ, இந்த உலகத்தினுடைய மொபைல் செல்போன்ஸ்கோ, ரீல்ஸ்கோ, மற்ற எந்த காரியத்துக்கும் அடிமை இல்லை. நான் இயேசுவுக்கு அடிமை. என் ராஜாதி ராஜாவிற்கு நான் பிள்ளை. I am son and daughter, sons and daughters of the most holy God. பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Tell always, remind yourself. நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை, நான் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். இனி கர்த்தர் தாகத்துக்கு தாய் என்று சொல்லுகிறார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் பிரயோஜனமாய் இருந்தது? கர்த்தர் உங்களோட பேசினார். எத்தனை பேர் நீங்க உங்க நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க போறீங்க? Don't say I'm going to give the Lord 1 hour. No. Always meditate. பிரதர், நான் வேலைக்கு போகணும் பிரதர், நான்
பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஓகே, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்க. பட் இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருங்க, பாட்டு பாடிக்கொண்டே இருங்க. இருதயத்திற்குள்ள ஆவியில நீங்க கர்த்தரோடு கூட கனெக்டடா இருங்க. I'm not saying go and sit in the presence of the Lord always. நேரம் இருக்கும் பொழுது ஒரு நாளையில 5 hours ஃப்ரீயா இருக்கு. If you have 5 hours free time, go and sit. Just be quiet and wait. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. Don't say anything. Just sit in the presence of the Lord. The Lord will speak to you. The Lord will speak to you. The Lord needs you and you need God. God is going to make you great. The promises which the Lord has given you it's going to be fulfilled. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. எப்ப தெரியுமா? நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அவரோடு கனெக்டடா இருக்கும் பொழுது, it is going to fulfill. அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் ஒன்னு சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம், ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். How this will happen. ஒரு விதை எடுத்துக்கொண்டு இந்த விதை எனக்கு பயங்கரமான ஒரு அறுவடை கொடுக்க போதுன்னு சொல்லி கையிலே வச்சுட்டு இருந்தா அது யூஸ் ஆகுமா? You are holding the promises in your hand, but you are not giving the time to sow the seed in the right soil. கர்த்தருடைய வார்த்தை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, ஆனா நேரம் கொடுக்க மாட்டீங்க அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில உருவாவதற்கும் கனி கொடுப்பதற்கும். ஒரு விதையை கையில வச்சுட்டே இருந்தா அது பலன் கொடுக்காது. அது ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகணும். அந்த சீடு அது நிலத்துல புதைக்கப்படணும், அதற்கு தண்ணீர் விடணும், அதற்கு உரம் போடணும், அதை பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். அதுக்கு சூரிய வெளிச்சம் தேவை, ஒளி தேவை, தண்ணீர் தேவை, நாட்கள் தேவை. ஒரே நாள் விதைச்ச உடனே அதுக்கு முளைச்சிருமா? இல்ல. It takes time. It goes through a process. சில விதைகள் சீக்கிரம் வளரும், சில விதைகள் லேட் ஆகும், முளைச்சு வெளியே வரதுக்கு லேட் ஆகும். Every promises are not same. Some promises happens quickly, some promises it will take some time to appear in your life. உங்க வாழ்க்கையில வருவதற்கு நேரம் எடுக்கும். பட் நாம் அந்த ப்ராசஸ்க்குள்ள போறதுக்கு ஒப்பு கொடுப்போம். Can we pray? ஜெபிக்கலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நான் உமக்கு நேரத்தை கொடுக்கிறேன். நான் சந்திக்கிற எல்லா பேட்டில்ஸும் நீங்க எனக்கு கூட இருந்தா நான் வெற்றி பெறுவேன். Lord, if you are with me, I will always be victorious, Lord. The battle is yours. யுத்தம் உம்முடையது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில சந்திக்கிறதான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, நீர் என்னோடு இருந்தால். மோசே சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லாவிட்டால், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகாவிட்டால் நாங்க போக மாட்டோம் ஆண்டவரே. We will not go from this place. We will not move from here. We need your presence. மோசேக்கு தெரியும், மோசேயினால இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயினாலே அவன் நடத்தி வரவில்லை, கர்த்தர் நிமித்தமாக தான் மோசே ஜனங்களை நடத்தி வந்தார். Father, in the name of Jesus, Maro Safari Sakira Mantosh, Reba Sikara Masurele Mena Kabushikea, Mahune Kamak Zevadila Hando Rosebe, Pradaska Vela Hando Rusha Didi Libra Dusha Diria, Lepra Luda Hamdo Rusha Gina Hamdo Rush, Preniso To Rebeto Shekele Parush, Pralisa Hida Kazamando Robo Sebla Handa Rush, Pradiko Feleto Rehanda Resh. மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்க எங்கள் மாம்சத்தை நாங்கள் சிறை பிடித்து ஆவியிலே வளர்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Lord Jesus, we welcome you. Holy Spirit, we welcome you. Father, we welcome you. இருதயத்தில் வாசம் பண்ணுங்க. இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே,
நீர் வந்து வாசம் பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆவியானவரை நாங்கள் எம்மாத்திரம் நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்று நான் கேள்வியை மாத்திரம் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே என்று அநேகர் இன்றைக்கு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார், ஆனால் நீங்க தான் கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க மாட்டீங்க. You need to go through a process. You need to go through a furnace so that the impurities will be removed from the gold and the gold will be pure. Sheke le randa rabase marufa hilas kaparu shagadi aras le bradash. வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி அப்பா. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆஃப்லைன்ல கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு பேசினதுக்காக நன்றி. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு கான் தாகம் உண்டாகாது. அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் இசைந்து ஜெபிப்பதற்கு உதவி செய்யுங்க. It is not a difficult task to pray or to meditate the word of the Lord, but we are not doing it, Father. Forgive us. Forgive us. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோட பேசுறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பரம